விவாகரத்து வழக்கு பின்னாடி வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல விவாகரத்து எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறீங்களா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோல விவாகரத்து குறித்த உங்களுடைய பயமும் குழப்பமும் முழுமையா நீங்களாம். விவாகரத்து வழக்குல நம்ம தீர்மானிக்கிற 3 விஷயம். எதுக்காக விவாகரத்து வாங்குறீங்க, குழந்தையோட கஸ்டடி, அப்புறம் மெயின்டெனன்ஸ் தொகை. இந்த மூணுத்தையுமே நான் கோர்ட்ல அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பிளேம் பண்ணி தான் நான் தீர்மானிக்க போறேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்க விவாகரத்தை முடிக்கிறதுக்கு 3 வருஷம் இல்லங்க 5 வருஷம் ஆனாலும் அந்த கேஸ் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 3 விஷயத்தையும் நீங்க நீதிமன்றத்திற்கு போறதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சுட்டு உங்க விவாகரத்து வழக்க மட்டும் கொண்டு போகும்போது உங்க வழக்க நீங்க 5 மாசத்துல முடிச்சிட முடியும் அப்படிங்கறதுதான். இதை செய்யறதுக்கு என்னுடைய கிளைண்ட் கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்க 100% டிவோர்ஸ் வேணும்ங்கிறதுல தெளிவா இருக்கிறீங்களா, உறுதியா இருக்கிறீங்களா? நான் கேட்பேன். ஆமா உறுதியா தான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் சொல்ற முதல் விஷயம், உங்க பாஸ்ட் ஸ்டோரியை பத்தியோ இல்ல அவர் உங்களுக்கு பண்ணதோ இல்ல நீங்க அவங்களுக்கு பண்ணதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எதை பத்தியுமே இதன் பிறகு பேசக்கூடாது. நீங்க வேண்டாம் பிரிஞ்சிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, பிரச்சனை இன்னும் தான் பெருசாகும். சோ இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன, இந்த குழந்தை உங்களால இந்த உலகத்துக்கு வந்த குழந்தைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் தீர்மானிக்க போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம். அந்த மனநிலையோட தான் என்னுடைய ஆபீஸ்க்கும் அவங்கள வர வைப்பேன். 2 பேரும் வருவாங்க. அவங்க பிளேமிங் ஸ்டோரியை நிறுத்திட்டு குழந்தைக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவரால் கொடுக்க முடியாது என்ன அப்படிங்கறத ரெண்டுத்தையுமே சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் நடுநிலையா ஒரு முடிவுக்கு வருவோம். அதோட அவருக்கு எப்ப போலாம் குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லுவாரு. அதையும் கொடுப்போம். எப்ப ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கடமையை கொண்டு வரமோ அப்பவே அந்த குழந்தையை பார்க்கறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கத்தான் வேணும். இந்த 2 டிசிஷனுமே 2 பேருக்குமே மனசு புண்படாத வகையில 2 பேருக்குமே கம்ஃபர்டபிளான ஒரு ஜோன்ல உட்கார வச்சு முடிவெடுத்து அதை ஃபுல்லா டீடைலா ஒரு அஃபிடவிட்ல எழுதி 2 பேரோட கையெழுத்து வாங்கி 2 விட்னஸோட கையெழுத்து வாங்கி ஒரு நோட்டரியோட அட்டஸ்டேஷன் வாங்கி அதை உங்க மியூச்சுவல் டைவர்ஸோட அட்டாச் பண்ணி ஃபைல் பண்ணும்போது 5 மாசத்துல உங்க வழக்கு முடிஞ்சிடும். அதோட 2 பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அடிச்சுட்டு ப்ளேம் பண்ணி அசிங்கப்படுத்தி பிரியதை விடவும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஜோன்ல பிரியும் போது அந்த குழந்தையோட மனநிலைக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க.